அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் தமிழ் போர்க்கிளி தொடர், தமிழில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வினாக்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதே போல் லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய தமிழ் வினாக்கள், அதற்கான ஆன்சர், அதே போல் வித் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சரிங்களா? என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் மறுபடியும் அதே ஏரியாவில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதே போல் என்ன மாதிரியான தவறுகள் நம்ம செய்வோம், இது எல்லாமே தமிழ் போர்க்கிளி தொடரில் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். இது 10வது லைவ். சரிங்களா? 10வது வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 20 கொஷின் பார்ப்போம். 20 கொஷினுக்கு அடிஷனலாக இன்னும் நிறைய கொஷின் பார்ப்போம். கிட்டத்தட்ட அந்த 20 கொஷினுக்கு அடிஷனலாக 50 கேள்விகள் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இதுவரை எவ்வளோ வினாக்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த செட்டப் ஓகே அப்படின்றத போன லைவ்ல நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே ஒரு கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது குரூப் 3 கொஷின் பேப்பர். இதுவும் இந்த வீடியோட முடிஞ்சிடும். ஸோ 2 கொஷின் பேப்பர் இந்த வீடியோட 5 வீடியோவுக்கு ஒரு கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் ஆகிடும். இது 10வது வீடியோ. ஸோ இதோட 2 கொஷின் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ், அதே போல் ஆன்லைன் டெஸ்ட், அதே போல் டிஎன்பிசியான புக்ஸ் எல்லாமே அதிகமான டீமில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் இதெல்லாமே கம்மியான ப்ரைஸில் இருக்கும். நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிழக்கு திசை, இது படிச்சு தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு தப்பா இருக்கு. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு, இதுதான் கரெக்டா இருக்கு. உதிக்கின்ற ஞாயிறு இந்த மாதிரி தப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது சென்டென்ஸ் கரெக்டா இருக்கு. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் என்னது? கிழக்கு. இது ரொம்ப சரியா இருக்கு. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப சரியான ஒரு சென்டென்ஸ். இதுல பெருசா நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சொற்றொடர் கொடுக்குறாங்கன்னா அது முன்ன பின்ன கரெக்டா இருக்கா, இதுக்கு நீங்க வாசிப்பு தான் அவசியம். ஸோ தமிழ் புக்கை நல்லா வாசிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட சொற்கள்ல தொழில் பெயரை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எது தொழில் பெயர்? அல்தல் விகுதியில முடியற மாதிரி இருக்கணும். அதே போல அம், ஐ, கை இந்த மாதிரி நிறைய விகுதிகள் இருக்கு. அல்தல், ஐ, அம், கை இந்த மாதிரியான விகுதிகள்லாம் இருக்கு. எது வேணாலும் முடியலாம். சரிங்களா? கொடுக்கப்பட்டதுல ஸோ இது எதுல தொழில் பெயர்? இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தல் அப்படின்றது தான் தொழில் பெயர். படித்து அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு வினையச்சம். படித்த அப்படின்னு பார்க்கும்போது பெயரச்சம். சரிங்களா? படித்தார் அப்படின் போது வினையாளர் பெயருக்கு போயிருது. சரிங்களா? ஸோ இது படித்தல் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தொழில் பெயரா இருக்கு. தொழில் பெயர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது இல்லாம தொழில் பெயர் புக்ல பாத்தீங்கன்னா கடைசியா சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த நான் சொன்னேன் இல்லையா, அல்தல் மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலா சில சொன்னோம் இல்லையா, அம் சொன்ன, ஐ சொன்ன, கை சொன்ன, வை சொன்ன, இது இல்லாம உங்களுக்கு காடு, பாடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் விதிகள்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்தும் உங்களுக்கு தொழில் பெயர் முடியும். சரிங்களா? ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சில இடங்களில் சீல முடியும், சில இடங்களில் தூளு முடியும், அதுவுமே எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாம தொழில் பெயர் சம்பந்தமா வேற என்ன கேட்கலாம்? தொழில் பெயர் சாரி தொழில் பெயர் எத்தனை வகைப்படும் கேட்கலாம். 2 வகைப்படும். முதல்நிலை தொழில் பெயர், அதே போல முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், இதுவுமே எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, மார்கழி பெயர் சொல் வகையை கண்டறிக. பெரும்பாலும் இலக்கணம் தான் இருக்க போகுது. மார்கழி பெயர் சொல் வகையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மார்கழின்றது என்னது? ஒரு காலத்தை குறிக்கிறது, மாதம். சரிங்களா? மாதத்தை குறிக்கிறது. அப்ப அது ஒரு காலத்தை குறிக்கூடியது. அப்ப காலப்பெயர் அப்படின்றது சரியானது. சரிங்களா? காலப்பெயர். அப்ப இது எதுக்குள்ள வருது? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது கேள்வியா கேட்கலாம். பெயர் சொல் வகைன்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதுல இருந்து காலப்பெயரும் ஒண்ணு. எது இதெல்லாம் பெயர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், அப்புறம் சினை பெயர் இருக்கு, பண்பு பெயர் இருக்கு, தொழில் பெயர் இருக்கு. இங்க நமக்கு கால பெயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு கால பெயர்ல மாதம் கொடுக்கலாம், வாரம் கொடுக்கலாம். இது இல்லாம பொழுதுகள் கொடுக்கலாம், சிறு பொழுது, பெரும்பொழுது கொடுக்கலாம், அப்புறம் நட்சத்திரங்கள் கொடுக்கலாம். இது எல்லாமே கொடுக்கலாம். இதே கண், காது, மூக்குன்னு சொன்னாங்கன்னா சினை பெயர்ல போயிடும். ஒரு இடத்தை சொல்றாங்க, ஒரு மதுரையை சொல்றாங்க, தமிழகத்தை சொல்றாங்க, இல்ல இந்தியாவை சொல்றாங்க, சென்னையை சொல்றாங்க, கோயம்புத்தூர் சொல்றாங்கன்னா அது எல்லாமே இடப்பெயர்ல வந்துடும். சரியா? அடுத்து பாருங்க, தொடர்கள்ல பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், பிறவினை தொடர். பார்க்க வந்தான், கேட்டவன் யார், தண்டனை கொடுங்கள், ஆ எவ்வளவு உயரமான மரம். சரியா? இப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப எது வந்து பொருத்தமானவற்றை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பொருத்தமானது தான் நீங்க சூஸ் பண்ணணும். சரியா? எது சரியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உணர்ச்சி தொடர் கரெக்டா இருக்கா? இல்ல. வினா தொடர் கேட்டவன் யார் கரெக்டா இருக்கு. கட்டளை தொடர் கரெக்டா இருக்கு, தண்டனை கொடுங்கள். பிறவினை கொடுத்துருக்காங்களா? அதுவும் தப்பா இருக்கு. ஆ எவ்வளவு உயரமான மரம். அதாவது உணர்ச்சி வந்து கடைசியில் கொடுத்துட்டாங்க. சரியா? நமக்கு எது கரெக்டா இருக்குன்னு பார்க்கும்போது 2, 3 தான் கரெக்டா இருக்கு. அதாவது வினா தொடர் கேட்டவன் யாரும், கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் ஆர்டர் பண்றாங்க. அப்ப அது 2 தான் கரெக்டா இருக்கு. அப்ப உணர்ச்சி தொடர் எது வரும்? எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றது உணர்ச்சி தொடரா வரும். பார்க்க வந்தான் அப்படின்றது என்னவா வரும்னா வினையச்சமா வரும்.
பார்க்கின்றதே ஒரு வினை, அதாவது பார்த்தது ஒரு வினை, அது எச்சப்பட்டு நிற்குது, கூட ஒரு வினை சொல் வருது, வந்தான் அப்படின்ற ஒரு வினை முற்று வருது. சரிங்களா, ஒரு வினை எச்சப்பட்டு நிற்கும் போது கூட ஒரு வினை முற்று வந்தான்ற வினை முற்று வரும்போது அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? வினையச்சம் அப்படின்னு சொல்றோம். இது வினையச்சம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கூட கேட்கலாம். வினையச்சமே 2 வகைப்படும். சரியா, இது எல்லா காலத்திலையும் வருமா? 3 காலத்திலுமே வரும். அதாவது 3 காலத்திலையும் வினையச்சங்கள் வருமானா இறந்த கால வினையச்சம், நிகழ்கால வினையச்சம், எதிர்கால வினையச்சம், இந்த மாதிரிலாம் இருக்கு. சரிங்களா, நமக்கு வகை அப்படின்னு கேட்டா 2 தான். ஒன்று தெரிநிலை, இன்னொன்று குறிப்பு. சரியா, ஸோ அது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? இது புக்லயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, புக்லயே இருக்கிறதா இது. தன்வினை வாக்கியம், செய்தி வாக்கியம், பிறவினை வாக்கியம். தன்வினை வாக்கியம் தான் சரியா. பந்து என்ன பண்ணுது? அதுவே உருளுது, அப்ப தன்வினை. அதுவா உருண்டுச்சுன்னா அது தன்வினை. சரியா, இதே வேற ஒருத்தர் செய்ய வைக்கிறோம், உருட்டுறோம் அப்படின்னா அது பிறவினை. சரிங்களா, செய்தினா ஒரு தகவலை சொல்லிட்டு போறது. உடன்பாட்டு வாக்கினா ஒரு நிகழ்வுக்கு வரோம் அப்படின்னு உடன்படுதல், உடன்பாட்டு வாக்கியம். சரியா, வினை வகைகள்ல நீங்க இதெல்லாம் படிப்பீங்க. சரியா, தொடர் இலக்கணம் நினைக்கிறேன் அந்த டாபிக் நேம். சரிங்களா, தொடர் இலக்கணத்துல இதெல்லாமே நீங்க படிப்பீங்க. சரியா, அடுத்த கேள்வி பாருங்க. உருட்டினான், பயின்றான், பயிற்றுவித்தான், ஆடினாள். கேள்வி என்னது? பிறவினை சொடர்கள். சரிங்களா, பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எது பிறவினைன்னு பாருங்க. உருட்டினான்றதே பிறவினையா? எஸ். பயின்றான் தன்வினை, பயிற்றுவித்தான் பிறவினை, ஆடினால் தன்வினை. சரிங்களா, ஸோ இதுல உருட்டினான்றதும் பயிற்றுவித்தான்றதே பிறவினை. அப்ப ஆப்ஷன் ஏ 1, 3. சரிங்களா, உருட்டினானும் பயிற்று, நாங்கள் மேலேயே சொன்னோம் இல்லையா, இதுக்கும் கிட்டத்தட்ட ஒன்னே தான், அதாவது கான்செப்ட் ஒன்று தான். தன்வினைன்றது பந்து தானா உருளுது, பிறவினை அப்படின்னு சொல்லும் போது பந்தை யாரோ உருட்டுறாங்க, அதுதான் இங்க உருட்டினான்னு கொடுத்துருக்காங்க. இங்க கேட்டது எவ்வகை வாக்கியம் கேட்டாங்க, தன்வினை. இங்க பிறவினை கேட்டிருக்காங்க, உருட்டினான், பந்தை உருட்டினான் அப்படின்னா அது பிறவினை. அதே போல பயிற்றுவித்தான், நான் சொல்லித்தரேன். சரிங்களா, யாரோ ஒருத்தருக்கு பயிற்றுவித்தான் அப்படின் போது நான் யாரோ ஒருத்தருக்கு சொல்லித்தரேன், பிறவினை. சரிங்களா, பயின்றான் போது நானே படிச்சுக்கிறேன், அது தன்வினை. ஆடினாலும் தானே ஆடிக்கிறேன், தன்வினையில வந்துடும். அப்ப தன்வினை பிறவினை சரியா நீங்க படிச்சிருக்கோம். ஒரு எழுவாய் இருக்கு அப்படின்னா அந்த எழுவாய் வினையை செஞ்சா என்ன சொன்னோம்? தன்வினைன்னு சொல்றோம். நான் இருக்கு அப்படின்னா நானே சொன்னா அது தன்வினை. அதே ஒரு எழுவாய் வேற ஒருத்தரை வினையை செய்ய வைக்குது, வேற ஒருத்தரை செய்ய வைக்கணும் அப்படின்னா அது பிறவினை. சரிங்களா, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, புக்லேயே இருக்கிற தகவல் தான். சரியா, கான்செப்ட் தெரிஞ்சாவே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்வினை, அதே போல செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. சிலப்பதிகாரத்தை ஐ இருக்கு, அதே போல இது என்னது? செய்வினை. அவங்களே ஒரு வேலையை செய்யறாங்க. சரிங்களா, இயற்றுறாங்க, நூலை வந்து இயற்றுகிறார்கள். அப்ப இதே போல ஐயும் வெளிப்படையா வருது. ஐன்றது என்னது? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தாலும் அது என்ன சொல்றோம்? நமக்கு செய்வினையில வரக்கூடியது. சரியா, ஒரு எழுவாய் இருக்கணும், ஒரு செயப்படு பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். இதுல செயப்படு பொருள் என்னது? சிலப்பதிகாரம் அப்படின்றதான் செயப்படு பொருள். அது கூட ஐ சேர்ந்து வந்துச்சுன்னா அது நமக்கு செய்வினையில வரக்கூடியது. இதே நமக்கு செயற்பாட்டு வினையா இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இல்ல மாத்தி கொடுத்தாங்கன்னா, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது, ஆள் வரும். சரியா, பட்டது வரும், ஆள். அந்த ஆள் பாடி பட்டது போதும் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஷார்ட்கட்க்கு. சரியா, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். கொடுக்கப்பட்ட தொடர் என்ன கொடுத்துருக்காங்க? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அப்ப இது செய்வினை வாக்கியம். சரியா, இதே போல வேற என்ன கொடுப்பாங்க? கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றினார், அதே போல கரிகாலன் கல்லணையை கட்டினார். இது எல்லாமே செய்வினை வாக்கியம் தான். சரியா, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. இது பழமொழிக்கான பொருள் கேட்டிருக்காங்க. அனுபவம் மூலம் அறிதல், கவலை இல்லாமல் இருத்தல். ஸோ ஆன்சர் உங்களுக்கு தெரியும், கவலை இல்லாமல் இருக்கிறது. ஒரு குத்துக்கல் இருக்கு அப்படின்னா அதுக்கு வெயில் அடிச்சா என்ன, மழை அடிச்சா என்ன, அப்படியேதான் கிடக்கும். சரிங்களா, நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன கவலை அப்படின்னு பேரண்ட்ஸ் நமக்கு சொல்றாங்க, உனக்கு என்னப்பா கவலை அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி கவலை இல்லாம, எதை பத்தியும் கவலை இல்லாம இருக்கிறது. குத்துக்களுக்கு குளிரா வெயிலா, அது என்ன, எதுக்குமே கஷ்டப்பட போறதில்ல. சரிங்களா, கவலை இல்லாமல் இருத்தல். இதே போல வேற என்ன பழமொழி நம்ம படிப்போம்? நிறைய பழமொழி படிப்போம். சரியா, உழைப்பின்றி ஊதியம் இல்லை. அப்புறம் நோயற்ற வாழ்வே கவலை நோய், அதுதான் சொல்றேன், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த மாதிரிலாம் படிப்போம். அடுத்து பாருங்க, பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம். அதே போல வேற என்ன வரும்? கொண்டை பூவுக்கு அழுவுதாம். இதுதான் வந்து பழமொழி. இதே போல இன்னும் நிறைய பழமொழி நம்ம, அதாவது பழமொழிகள் புக்ல இருக்கிறது எல்லாமே வெளியிலேயும் கொஞ்சம் படிங்க. சரியா, அதுவும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அதே போல நமக்கு இங்கே படிக்கும்போது சிறு துரும்பும் பல் கொத்த உதவும், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, இந்த மாதிரி நிறைய. அதே போல நமக்கு ஆசிரியர்கள் வரும்போது கம்பன் வீட்டு கட்டு தெரியும், கவிபாடும், இந்த மாதிரி நிறைய நம்ம படிப்போம். சரிங்களா, கொண்டை பூவுக்கு அழுவுதாம்,
முதல்ல குடல், கூழுக்கு அளவுதான். சரிங்களா? அடுத்து பாருங்க, நூலக விதிகளை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. யாரு? முனைவர் இரா அரங்கநாதன். அவர் எங்க பிறந்தாரு? சீர்காழி. அதாவது எந்த மாவட்டம் கேட்டாங்கன்னா தஞ்சாவூர், ஊர் கேட்டாங்கன்னா சீர்காழி. நூலகர் தினம் உங்களுக்கு தெரியும். சரியா? தெரிஞ்சவங்க வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன். அவருடைய பிறந்த நாளா தான் நூலகர் தினமா நம்ம கொண்டாடுறோம். என்ன பர்த்டே அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரியா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அப்படின்ற பெயர் நம்ம சொல்றோம் இல்லையா? தமிழ்நாடு அப்படின்ற பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது அப்படின்ற கருத்தை கூறியவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது புக்லேயே இது வந்து அந்த உரைநடை கொடுத்துருப்பாங்க. நம்ம திருவிக்கா லெசன் இருக்கு இல்லையா? இயற்கை தவம், இயற்கை பரிணாமம், இயற்கை தவம்னா என்ன, இயற்கை பரிணாமம்னா என்ன, இதெல்லாம் படிக்கணும் இல்லையா? அந்த லெசன்ல சும்மா போற போக்கில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு அப்படின்ற பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது அப்படின்ற சிந்தனை கருத்தை யார் சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது அவர் தான் அந்த உரைநடை லெசன்ல எழுதியிருப்பாரு. ஸோ கேள்வி எப்படியும் கேட்பாங்கன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. சரியா? இதே போல இன்னும் நிறைய இடங்கள்ல உரைநடை பகுதியில் சும்மா ஒரு லைன் எடுத்துலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமான ஏரியா. சிலபஸை ரொம்ப நல்லா படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஏரியாவில் தப்பு பண்ணிடுவோம். இது ரொம்ப ரொம்ப சின்ன கேள்வி, ரொம்ப மேலோட்டமான கேள்வி. ஆனால் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. தாய்நாடு அப்படின்ற பெயர் தாய்மொழியை வச்சு தான் வருது. இப்போ தமிழ்நாடு அப்படின்றது நம்ம தாய்மொழி, அதுதான் வந்து நமக்கு தாய்நாடாவும் தமிழ்நாடாவும் இருக்கு. சரியா? இந்த கருத்தை யார் சொன்னது? திருவிக்கா அவருடைய கட்டுரையில் சொல்லியிருப்பார். நம்ம இயற்கை தவம் சிந்தாமணி, சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம், கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாருமே வந்து அந்த ஒரு லெசன்ல இருக்கும். அந்த லெசன்ல தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து, தில்லையாடி வள்ளியம்மை என்ற பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் இது. இதுவும் பாருங்க உங்களுக்கு வேளாண்மை, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை கூட்டுறவு, விசைத்தறி, நெசவாளர் பட்டு முதல்ல கூட விட்டுருங்க. மீதி மூணுமே நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரிங்களா? இங்கிலீஷில் கொடுத்தாங்கன்னா ஈஸி, தமிழில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். உங்களுக்கு ஆன்சர் இருக்கிறதுனால டிக் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஒருவேளை இதுவே நான் டிக் பண்ணாமல் கொடுத்ததுன்னா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். சரி, அடுத்தடுத்த வீடியோக்குள்ள முடிஞ்சால் என்னால் அப்படியே 8 வரை கூட ட்ரை பண்ணுறேன். பட் இப்படி இருந்தால் நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் இப்படியே கொடுக்குறேன். சரியா? பழைய கொஸ்டின் பேப்பர் நம்ம படிச்சிட்டோம், ஓகே இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? இல்லை கொஷினாகவே இருந்தால் கூட ஓகே அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் முடிஞ்சால் டைப் பண்ணி எடுத்து வரேன். சரிங்களா? தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். சரியா? தில்லையாடி வள்ளியம்மை அவங்க வந்து நமக்கு தில்லையாடில் தான் பிறந்தாங்களான்னு கேட்டாங்கன்னா அவங்க தில்லையாடில் பிறந்திருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா தான் தில்லையாடில் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ வள்ளியம்மை எங்கே பிறந்தாங்க அப்படின்னா ஜோகன்பர்க்ல பிறந்திருப்பாங்க. ஒருவேளை இது இங்கிலீஷில் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அப்படின்றத இங்கிலீஷில் கொடுத்தாங்கன்னா கோஆப்டெக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? கோஆப்டெக்ஸ் எத்தனாவது கடைக்குன்னு வேணா கேட்கலாம். எத்தனாவது அந்த விற்பனை மையம் இருக்கும் இல்லையா? கோஆப்டெக்ஸோட எத்தனாவது விற்பனை மையம் அப்படின்னா 600வது விற்பனை மையம். இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 3யோட கொஸ்டின் பேப்பர். சரியா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் இது ஓல்டு புக்கில் தான் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஓல்டு புக்கில் இருந்தாலும் சிலபஸ் டாபிக். இது ரீசெண்ட் கொஸ்டின் பேப்பர் 2023 நடந்த குரூப் 3 கொஸ்டின் பேப்பருடைய வினாத்தாள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ரீசெண்ட் கொஸ்டின் பேப்பரில் தமிழில் ஓல்டு புக்கில் இருந்தும் கேட்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. போன குரூப் 4லையும் கேட்டிருப்பாங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. நான் சும்மா சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். சரியா? அதே போல் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரியுடைய மரணத்தை விடவும் வள்ளியம்மையுடைய மரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருந்தது அப்படின்றத சொல்லியிருப்பார். அப்புறம் அவர் எந்த இதழில் எழுதினாரு வள்ளியம்மையை பற்றி அப்படின்னு கேட்பாங்க. இந்தியன் ஒப்பீனியன். இந்த மாதிரியான தகவல்லாம் தேடி தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டினாவும் கேட்பாங்க. அடுத்த, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இதே சட்டசபையில் யார் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேசியிருப்பாங்க. சரிங்களா? தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 நிறைவேற்றிருப்பாங்க. சரிங்களா? அதே போல உங்களுக்கு முத்துலட்சுமி ரெட்டி சட்டசபையில் பேசும்போது ஆப்போசிட்ல வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மறுத்திருப்பார். அவரோட பேர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது ஒரு வாதம் வந்து பேசியிருப்பாங்க. அடுத்து, வரிது நிலை இய காயமும். இந்த பாடல் வரி என்ன அறிவியல் சிந்தனையை சொல்லுதுன்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா நீங்க தெரிஞ்சிடும். வானத்துல காற்றில்லா பகுதியை சொல்லக்கூடியது வரிது நிலையிய காயமும். இது எந்த நூல்ல இருக்கு? புறநானூறுல இருக்கு. சரியா? யாரை பத்தி பாடக்கூடிய பாடல்? சோழன் நலங்கிள்ளி பத்தி பாடக்கூடிய பாடல் வரிது நிலையிய காயம் அப்படின்றது. இந்த செஞ்ஞாயிற்று செலவு மண்ணாயிற்று அப்படின்ற பாடல் இருக்கும், அந்த பாடல் வரக்கூடிய பாடல் வரிதான். சரிங்களா? செஞ்ஞாயிற்று அப்படின்ற தொடங்கக்கூடிய பாடல் ஒரு உரை யாரு பாடினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுகணனார் அப்படின்ற ஒரு புலவர் பாடியிருப்பார். சரிங்களா? உறையூர் முதுகணனார் அப்படின்ற ஒரு புலவர் பாடியிருப்பாரு. நமக்கு வந்து எந்த மன்னன் வேணா கேட்கலாம்.
சோழன் நலங்கிள்ளி. சரிங்களா? ஏன்னா தமிழர் பண்பாட்டில் வரக்கூடிய பாடல் வரி. சரிங்களா? வரிது நிலைய காயமும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இது தேர்வுகளில் கேட்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்ததும் உங்களுக்கு புறநானூறு பாடல் தான். இதே போல நிறைய புறநானூற்று பாடல் இருக்கும். நமக்கு வளவன் ஏறா வான உறுதி, இதுவும் புறநானூறு தான். சரியா? வரிது நிலைய காயம், இதுவும் புறநானூறு தான். இதே நமக்கு திருமூலர் போனோம்னா உடம்பாரளியின் உயிராரவி, இது திருமூலர். உருமிடத்துதவா உவர்நிலம், நிலத்தின் தன்மையை சொல்லக்கூடிய நூல் இது. உருமிடத்துதவா உவர்நிலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா புறநானூறு. சரியா? அதே போல அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது திருவாசகம். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் மாணிக்க வாசகர் எழுதியிருப்பாரு, அது வந்து திருவாசகம். சரிங்களா? இது நிலத்தின் தன்மையை சொல்லக்கூடியது. உருமிடத்துதவா உவர்நிலம் அப்படின்றது நிலத்தின் தன்மையை சொல்லக்கூடியது புறநானூறு. சரியா? இதே உங்களுக்கு இந்த பாடல் வரியில உங்களுக்கு இதே போல, அதாவது புறநானூறுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் முடியும் போது கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் படைமய குறியினை அப்படின்னு வரும். சரிங்களா? படைமடம் படான் பிறர் படைமய குறியினை அப்படின்ற பாடல் வரும். இந்த பாடல் வரியும் எந்த நூல் கிட்டாங்கன்னா அதுவும் புறநானூறு தான். சரியா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது யார் பாடினாங்க? இந்த உருமிடத்துதவா உவர்நிலம் அப்படின்ற பாடல் வரி, உவர்நிலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரணர் பாடியிருப்பார். சரிங்களா? உருமிடத்துதவா உவர்நிலம் அப்படின்னு பரணர். அதுவும் இவர் யாரை பத்தி? பாரில பேகன். சரிங்களா? பரணர் பாடியிருப்பாரு, பேகனை பத்தி பாடியிருப்பாங்க. சரிங்களா? பேகன் அவரை பத்தி பாடப்பட்ட பாடல் புலவர் பரணர். சரியா? பாரி நோட் பண்ணிடாதீங்க, ஏன்னா பாரியை பத்தி உங்களுக்கு கபிலர் நிறைய பாடியிருப்பாரு. இங்க பரணர் பேகன். சரியா? அடுத்து பாருங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு வரும்போது யாரு பாடினாங்க? பாரதியாரா அதே போல ஔவையாரா அப்படின்னு வரும்போது ஔவையார். உங்களுக்கு பாரதிதாசனும் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுறது ஔவையாருடைய பாடல் வரி. உங்களுக்கு தெரியும் இது எந்த நூலுன்னு கேட்டா கொன்றை வேந்தன்ல வரக்கூடிய பாடல் வரி. சரியா? ஔவையார் கொன்றை வேந்தன் எழுதியிருப்பாங்க. அதே போல ஆத்திச்சூடியும் ஔவையாருடையது தான். புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அதே போல அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. சரியா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுல ஒருவேளை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, திரவியம் என்ற சொல்லுக்கு பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது கடல் வணிகம் செய்யறதுனால வரக்கூடிய செல்வம். மாடு இல்ல, மாடுக்கு நம்ம செல்வம் படிக்கிறோம் இல்லையா, அது போல திரைக்கடல்னா கடல் வணிகம் செய்யறது. சரிங்களா? திரவியம் அப்படின்னா அதன் மூலமா ஈட்டக்கூடிய செல்வம். இறந்தவரை பற்றி பாடக்கூடிய இசை கலைக்கு பேர் என்ன? ஒப்பாரி. இது நமக்கு தெரிஞ்சதுதான், நீங்க எக்ஸாமுக்கே படிக்கலாம் கூட இது எழுதிடலாம். இதே போல உங்களுக்கு அந்த நாட்டுப்புற பாடல்கள், இதுவும் பழைய புக்கில் நீங்கள் படிக்கக்கூடியதான், பார்த்துக்கோங்க. 2023 தான் எக்ஸாம் நடந்தது, ரீசன்ட் கொஷின் பேப்பர் தான். அதுவே உங்களுக்கு இது ஓல்டு புக்கில் உங்களுக்கு நாட்டுப்புற பாடல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். உங்களுக்கு ஓல்டு புக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லை பசங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நம்மகிட்டையும் 6லேருந்து 10 வரையும் ஓல்டு புக்கு இருக்கும். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதாவது 6, 7, 8 ஒரு வால்யூமாகவும் 9, 10 ஒரு வால்யூமாக இருக்கும். இது ஒப்பாரி பாடல். இதே போல் தொழில் பாட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, தாலாட்டு பாட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஏரியா தான். இந்த வெள்ளிப்பிடி அருவா, விடலை பிள்ளை கையருவா, அந்த பாடல்லாம் இருக்கும். அது தொழில் பாடல், கலைப்பு நீங்கிறதுக்காக பாடக்கூடியது. இதே போன கொஸ்டின் பேப்பர் ஜெயிலர்லயே இதே கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அன்னக்காமுடைய அந்த பொருத்துக்களை கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அன்னக்காமு எழுதிய நூல் ஏட்டில் எழுதாத கவிதை, இது சொல்லியிருப்போம். அதே போல மலையருவி நமக்கு நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க, கீவாஜாவோடது. காற்றிலே மிதந்த கவிதை அருணாச்சலம், ஜலம் முடிச்சுக்கன்னு சொல்லி காற்றிலே மிதந்த கவிதை அப்படின் போது அருணாச்சலம். அன்னக்காமு அப்படின் போது ஏற்றில் எழுதாத கவிதை. மலையருவி அப்படின்னு பார்க்கும்போது கீவாஜா. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. சிவபிரிக்ஷா, சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம். கு அழகிரிசாமி, சிதம்பர சுப்பிரமணியம், அதே போல லாசா, ராமாமிர்தம், தீஜா கொடுத்துருக்காங்க. சரியா? சிவபிரிக்ஷா யாரு? தீஜா. தீ சிவப்பா இருக்கும். சரிங்களா? நெருப்பு சிவப்பு, சிவபிரிக்ஷா தீ சிவப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மீதி சக்கரவாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் சிவபிரிக்ஷா தெரிஞ்சிருக்கணும் தீஜா பத்தி. சரிங்களா? தீஜா எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி வாங்கினாரு? தீஜா அப்படிங்கும்போது சக்தி வைத்தியம். சரிங்களா? தீ நமக்கான ஒரு சக்தி, சூரியன். சரியா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியன், ஜனனி லாசா ராமாமிர்தம். அதே போல திரிபுரம் அப்படின்றது கு அழகிரிசாமியோடது. சரிங்களா? திரிபுரம் அப்படின்றது யாருடையது? அழகிரிசாமியோடது. சரியா? ஸோ இந்த நூல் பேர்லாம் தெரிஞ்சிருக்கும். திரிபுரம்ன்றது அழகிரிசாமி, திரி அழகிரி, கிரி மேலே தான் திரி ஏற்றுவோம், அதாவது விளக்க வைப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அழகிரிசாமி திரிபுரம், சரியா? அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிவபிரிக்ஷா, தீஜா, சக்கரவாகம், சிதம்பர சுப்பிரமணியன், ஜனனி, லாசா ராமாமிர்தம், அதே போல திரிபுரம் கு அழகிரிசாமி. இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸாம்ல கேட்கலாம், வரக்கூடிய எக்ஸாம்ல திரும்ப கேட்கலாம். நமக்கு தீஜாவை பற்றி பார்க்கும்போது சக்தி வைத்தியம் சாகித்ய அகாடமி விருது வாங்குது. அதே போல் ரொம்ப முக்கியமான நூல் பார்க்கும்போது மோகம் உள் கேட்பாங்க, மரப்பசு சொல்லுவாங்க. சரியா?
அதே போல் அழகிரிசாமி பார்க்கும்போது நமக்கு அன்பளிப்பு வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். கரிசல் எழுத்தாளர் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் யார்? அழகிரிசாமி. அவர் வந்து நம்ம கீராவுக்கு நிறைய கடிதங்கள்லாம் எழுதியிருப்பாரு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். சரியா? அடுத்த கேள்வி இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேர் எக்ஸாம் எழுதும்போது தப்பு பண்ணிட்டு வந்தாங்க. சரியா? என்னோட இமேஜ் உங்களுக்கு மறைக்கிறதுனாலையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரே நிமிஷம். இமேஜ் மறைக்கிற ஆப்ஷனை மறைக்குதுன்னா இங்கே பார்த்துக்கோங்க. சரியா? இங்கே பாருங்கள், பகைவர்களின் ஆணிரைகளை கவர செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவர். சமய சடங்குகளின் போது கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கக்கூடிய வழக்கம் உண்டு. விலங்கு தூணிலால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படக்கூடிய கருவி மிதிலை. பறையை பாண்டில் எனவும் அழைப்பர். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக இசைக்கருவிகள் 8வது தமிழக இசைக்கருவிகள் லெசன் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடியது தான். இதில் பாருங்க, முதல் சென்டென்ஸும் இரண்டாவது இருக்கக்கூடிய சென்டென்ஸும் சரி. பகைவர்கள் ஆணிரைகளை கவர செல்லும் போது ஆகோட்பறையை தான் முழங்குவாங்க. சமய சடங்குகளின் போது கோவில் திருவிழாக்களின் போதும் முழங்கக்கூடிய வழக்கம், சங்கு முழங்கக்கூடிய வழக்கம் இருந்தது. மூணாவதா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாருங்க. சரியா? அப்படியே ரிவர்ஸ்ல மாத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது பலாமர பட்டையில் செய்து விலங்கு தூணினால் கட்டப்பட்ட கருவி தான் திமிலை. அதே போல பறைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது ரெண்டுமே தப்பு. ஆனா கேள்வி எப்படி உல்டாவெல்லாம் கேட்கறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்தால் நிறைய கொஸ்டின் கொடுத்துருப்போம். சரிங்களா? பலாமர பட்டையால் செய்யப்பட்டு விலங்கு தூணினால் கட்டப்பட்டிருக்கும். பறைக்கு தப்பு, பறையை இசைக்கூடியது தப்பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதே திமிலை என்ன வடிவம்? மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து கடைசி கேள்வி. தமிழ் ஆட்சி மொழியாகவும் அதே போல கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு மூவா கடிதம் எழுதியிருப்பாரு. யாருக்கு எழுதுனாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு. தம்பியா, அண்ணனா, அமைச்சரா, ஆட்சியாளரா? தம்பிக்கு. சரியா? மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம் வந்து நிறைய டைம் எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல அண்ணாவும் தம்பிக்கு அப்படின்ற கடிதம்ல நிறைய தகவல் சொல்லியிருப்பார். அதுவும் எக்ஸாம்ல கேட்கறாங்க. இது தம்பிக்கு அப்படின்ற கடிதத்துல எழுதியிருப்பார். சரியா? இந்த தொண்டுக்கு முந்து அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே நமக்கு நம்ம மூவாவுடைய கடிதம். இதே தம்பிக்கு அப்படின்ற வரக்கூடிய கடிதத்தில் இருக்கக்கூடியது தான். சரியா? தமிழ் மொழி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஆட்சி மொழியாக இருக்கும், கல்வி மொழியாக இருக்க வேண்டும். அதே போல என்ன குறை வேணாலும் இருக்கலாம், குறைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? தமிழ் மொழியை தான் எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்தணும். ஒரு விளம்பர பலகையா இருக்கலாம், இல்லை நீங்கள் பேங்க்ல போய் எழுதுறதா இருக்கலாம், இல்லை கடிதமாக இருக்கலாம், எல்லா இடங்களையும் ஒரு ஒரு பஸ் டிக்கெட் கொடுக்கறதா, சினிமா டிக்கெட், எல்லா இடங்கள்லையுமே என்ன பண்ணுவோம்? நம்ம தமிழ் மொழியை தான் பயன்படுத்தணும் அப்படின்றத மூவா அப்பயே சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. தொண்டு செய்தெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? அதையுமே சொல்லியிருப்பாரு. இது வந்து நமக்கு எந்த கடிதம் கேட்டோம்னா தம்பிக்கு. சரியா? அதே போல நம்ம தம்பிக்கு அப்படின்ற கடிதம் அண்ணாவும் எழுதியிருப்பாரு. அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த அண்ணா வந்து எழுதிய தம்பிக்கு கடிதம் எந்த இதழெல்லாம் கேட்பாங்க? காஞ்சி இதழ் அப்படின்றதும் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம 100 வினாக்கள் முடிச்சிட்டோம். இந்த குரூப் 3 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தகவலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய தகவல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ முழுமையாக பார்க்குறவங்க ஒவ்வொரு வீடியோவிலையும் எவ்வளோ வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 10 வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். 10 லைவில் நம்ம கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் பேப்பர் வந்து முடிச்சிட்டோம். இது குரூப் 3 உடைய கொஸ்டின் பேப்பர் CCS3T 2023 நடைபெற்ற தேர்வு. இது குரூப், அதாவது நம்ம டிஎன்பிசி பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் தான். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான தகவல், ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸாமுக்கு எதெல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் இதை படித்தாவே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் இப்போ தான் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கான புக்ஸ், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ் வேணுன்றவங்க கீழே ஸ்க்ரீனில் இந்த வீடியோலேயே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்தோம், 9994359181. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான கட்டளை தவம் ஆற்றை வரோம். நன்றி, வணக்கம்.